இப்போது சமீபத்தில் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அதை பற்றி புதுசாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. முந்தா நாளே போட வேண்டியது, சில சூழ்நிலைகள் போட முடியாத சூழ்நிலைகள், அதனால் இப்போ போடுறேன். இப்போது என்னன்னா, சன் பரிவாரங்களுக்கு நல்ல ஒரு செருப்படியான தீர்ப்பு வந்துச்சு. என்னது, இந்த மாதிரி வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லில் ஊழல் நடந்திருக்கு, பல பித்தலாட்டங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஆதாரம் எங்கே, வேர் இஸ் த ப்ரூஃப், அது கேட்டிருக்கார்கள். அதுக்கு சன் பரிவாரங்களுக்கு பதில் இல்லை. நாங்கள் சட்டம் அமல்படுத்தியாச்சு, நாங்கள் கேட்டால் நம்ம சட்டம் அமல்படுத்தியாச்சு இந்த சன் பரிவாரங்கள் சொல்கிறார்கள். எனக்கு புரியல எப்படி இது ஆச்சுன்னு. நமக்கே தெரியும் என்னாண்டு திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி செய்கிறாங்க. ஓகே, இன்னொரு என்ன கேள்வினா, இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லில் இவங்க தானே சொன்னாங்க இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இந்த இதில் நம்ம சேர்த்து விடலான்ட்டு. அவங்க நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்க, அப்போ உங்கள் ஹிந்துக்கள் கோயில் இருக்குல்ல, அந்த ஹிந்துக்கள் கோயிலில் இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் நீங்கள் தலைவராக்க முடியுமா, அங்கே நீங்கள் உள்ளே சேர்க்க முடியுமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் இல்லை, திணறி இருக்கும். அப்புறம் இன்னொரு என்னன்னா, இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் சம்மந்தமாக எது பிரச்சனைகளோ எங்கெங்கே ஊழல் நடந்திருக்குதோ அதுக்கெல்லாம் கலெக்டர் தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ ஜட்ஜுகள்லாம் நாங்கள்லாம் யார், அந்த மாதிரி ஒரு செருப்படியான கேள்வி பாஜக தரப்பில் கேட்டாங்க. பாஜக தான் அமல்படுத்துச்சு. அப்போ பாஜகவுக்கு பதில் இல்லை. இங்கே கூட்டு போனால் கொள்ளை அடிக்க முடியாதுன்னா கலெக்டர் ஒரு சங்கி கலெக்டர் போட்டால் கேஸை முடிச்சிடலாம், ஆட்டையை போட்டுடலாம். இப்போ முடியாது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு சன் பரிவாரங்கள் முழிக்கிறார்கள். 7 நாள் கொடுத்துருக்காங்க டாட்டா. இந்த மாதிரி ஆதாரத்தை தேடி ஆதாரத்தை கொடுங்க 7 நாளைக்குள்ளே அந்த சன் பரிவாரங்கள் தேடுவார்களா இல்லை இல்லையா, அது நமக்கு சொல்ல தெரியல. நிச்சயமாக ஆதாரம் கிடையவே கிடையாது. அதனால் சன் பரிவாரங்களுக்கு மிகப்பெரிய தோல்வின்னு தான் வந்திருக்கு. அதனால் என் சார்பில் என்னன்னா, நீதிபதிகளுக்கு ஒரு பாராட்டுகள். ஏன்னா நியாயத்தோட வாதாடிருக்கீங்க, நியாயத்தோட தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, குறிப்பாக கேள்வி கேட்டிருக்கீங்க, நல்ல ஒரு செருப்படி கொடுத்துருக்கீங்க, என்ன ஆதாரம். அதனால் நீதிபதிகளுக்கு ஒரு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கே பாதுகாப்பு. இப்போ இஸ்லாமியர்கள் இதை நம்பி தான் இருக்கார்கள். சுப்ரீம் கோர்ட்டு தான் கடைசி தீர்ப்புங்க. இதையும் நீங்கள் விளாட்டிங்கன்னா டோட்டலாக லாஸ் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி நடக்கலை. பாராட்டக்கூடிய விஷயம். இந்த 7 நாளில் சன் பரிவாரங்கள் என்ன அப்டேட் கொடுக்குறார்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. போன புதன்கிழமை நடந்துச்சு. அடுத்த புதன்கிழமை புதிய அப்டேட் வந்தால் நாங்கள் பதிவில் போடுறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.